பிரைஸ் த லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலவெளியிலே கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி சங்கீதம் 55:6. ஆ, எனக்கு புறாவை போல் சிறகுகள் இருந்தால் நான் பறந்து போய் இளைப்பாறுவேன். புறா ரொம்ப வேகமாக பறக்கக்கூடியது. இந்த புறாவினுடைய இறகுகள் எல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப மென்மையாக காணப்பட்டாலும் அந்த புறா ரொம்ப வலிமையுடையதுங்க. தங்களுடைய சிறகுகளின் பலத்தால் பல நாட்கள் இடைவிடாமல் ரெஸ்டே இல்லாமல் அவைகள் பறந்து செல்லுகிற அனுபவம் உடையவைகள். அவைகளை துரத்தி வரும் வேற எந்த பறவையும் சரி இந்த புறாக்களை ஒருபோதும் மேற்கொள்ளவே முடியாது. மேற்கொள்ளவே முடியாது. எனக்கு தெரிந்து சிறு வயதிலிருந்து பார்த்த ஒரு குடும்பம், அவளுடைய வேலையே இந்த புறாக்கள், சேவல்களை வைக்கிறது, சண்டை கோழிகளை வைக்கிறது. இந்த புறாக்கள் ரொம்ப விதவிதமான புறாக்களாக இருக்கும். எவ்வளவு தூரம் கொண்டு போய் அவங்க விட்டாலும் அதற்கான ஒரு நேரம் இருக்கும் பாருங்க. அந்த நேரத்திற்கு அந்த புறா சரியாக வந்து அவங்க வீடை சேர்ந்துடும். எவ்வளவு தூரம் கொண்டு போய் விட்டாலும், எத்தனை மைல் தூரங்கள் கடந்து போய் பயணிக்கிற பொழுது கார்லேயோ ட்ரெயின்லேயோ கடந்து போவாங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துலேருந்து இந்த புறாவை விட்டுருவாங்க. அது தாமதிக்காதுங்க. அப்படியே பறந்து 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 வந்து தானாக வீடை வந்து சேர்ந்துடும். போனவங்க கூட திரும்பி வர்றதுக்கு முன்னாடி புறா வந்து சேர்ந்துரும் நினைக்கிறேன். அப்படி ஒரு பறக்கக்கூடிய 1000 மைல்கள் தூரம் பறக்கக்கூடிய புறாக்கள் இருக்குது. இயேசு ஞானஸ்தானம் பெற்ற பொழுது பரலோகத்தின் வான் புறாவானவர் மிக வேகமாக அவர் மேலே வந்து இறங்கினார். பெரிய ராக்கெட் கூட அத்தனை வேகத்தில் வந்து இறங்கி இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆவியானவர் வேகமானவர், துரிதமாய் இறங்கி வந்து நமக்கு உதவி செய்யக்கூடியவர். இந்த காலவெளியில் இந்த சத்தத்தை கேட்குற என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, ஓ, எனக்கு புறாவை போல் சிறகுகள் இருந்தால் நான் பறந்து போய் இளைப்பாறுவேன்ற ஒரு உடைக்கப்பட்ட நிலைமைக்குள்ள நீங்கள் தள்ளப்பட்டிருக்கிறீங்களா? ரெக்க இருந்தால் பறந்துருவேன்ப்பா. எங்கே போனாலும் பிரச்சனை நம்மளை நோக்கி வரும். பிரச்சனைகள் இல்லாத ஒரு காரியம் வாழ்க்கையில் பார்க்கவே முடியாது. எந்த துறையிலும் எந்த காரியத்திலையும் சரிங்க, பிரச்சனை இருக்கதான் செய்யும். பிரச்சனை இருக்கதான் செய்யும். அநேக நேரங்களில் நான் மனம் கசந்து கண்ணீரோடு கூட சில நேரங்கள் ஆவியானவரே என்னை நிரப்போம்னு நான் கேட்கும் பொழுது ஆவியானவர் எத்தனை துரிதமா என்னை நிரப்பி இருக்கிறத நான் பார்த்துருக்கிறேன். ஆச்சரியமா இருக்கும். தேவனுடைய பிள்ளையே, சிலரை ரட்சிக்கும் அன்றே அபிஷேகிக்கவும் செய்கிறார். சிலரை ஞானஸ்தானம் பெறும்போதே அபிஷேகத்தினால் நிரப்புகிறவராகவும் இருக்கிறார். தாகமும் வாஞ்சையும் உடையவர்கள் மேல் ஆவியானவர் துரிதமாய் இறங்கி வந்து தம் வல்லமையை ஊற்றிவிட அவர் வல்லமையுடையவராகவும் இருக்கிறார். அந்த ஆவியானவரை பற்றி கொள்ளுங்க. சீஷருங்க தாகத்தோடும் வாஞ்சையோடும் மேல் வீட்டு அறையில் காத்து ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது வான் புறாவான ஆவியானவர் எவ்வளவு வேகமாய் வந்தார்னு நம்மால் பார்க்க முடியும். பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல ஆவியானவர் தம்முடைய செட்டைகளை அடித்து ஒவ்வொருவர் மேலும் வந்து இறங்கினதை பார்க்க முடிகிறது. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைவீர்கள் என்ற வாக்குத்தத்தத்தை வேகமா துரிதமா நிறைவேற்றி விட்டார். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, இந்த சத்தத்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, உங்களுடைய ஒவ்வொரு காரியங்களிலும் இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்துல வரும் பொழுது
நீங்கள் பலன் அடைகிற அனுபவம் உடையவங்களா இருக்கணும். பலவீனமாக போயிடக்கூடாது. பலன் அடையணும். முழங்கால் படிட்டு துதிக்க ஆரம்பிச்சிருங்க. ஆண்டவருடைய வல்லமையை சொல்லி, தேவனுடைய பிள்ளையே வாக்குத்தத்தங்களை சொல்லி ஜெபிக்க ஆரம்பிச்சிருங்க. அபிஷேகத்தில் நிரம்பி ஆரம்பிச்சிருங்க. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். உனக்கு விரோதமாய் கிரியை செய்கிற பொல்லாத அசுத்த ஆவிகளுடைய வல்லமைகள் ஓடணுமா? இந்த பரிசுத்த ஆவியானவரை பற்றி கொள்ளுங்க. கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. தேவ பிள்ளைய, உனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், ஆனால் விடுதலை உண்டு. நீ இருக்கிற இடத்துல பரிசுத்த ஆவியானவருடைய அசைவாடுதல் இருக்குமானால் அங்கே விடுதலை உண்டு. தேவ பிள்ளையும் விடுதலை உண்டு, விடுதலை உண்டு. யோசேபாத் மிகவும் பயந்தான். சத்துருவின் கூட்டங்கள் ஒரு புறத்துல கடந்து வந்தாலும் தேவ ஜனமே தேவ ஜனத்திற்கு விரோதமாய் வருகிறது தான் யோசேபாத்தால தாங்க முடியாத வேதனாய். ஒரு லேவியின் மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்கி தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை கொடுக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, உங்க மேல ஆவியானவர் இறங்குகிற அனுபவம் உடையவங்களா இருக்கிறீங்களா? ஆவியானவருடைய வல்லமையை தரித்த அனுபவம் உடையவங்களா இருக்கிறீங்களா? உங்களை ஒன்றும் மேற்கொள்ளாது, ஒன்றும் மேற்கொள்ளவே முடியாது உங்களை. அப்படிப்பட்ட அபிஷேகத்துக்குள்ள இருங்க. ஆதி திருசபை வளர்வதற்கு ஆவியானவர் எவ்வளவு துரிதமாய் கிரியை செய்தார் என்பது அப்போஸ்தலர் நடபடிகளை முழுவதில் நம்மளால வாசிக்க முடியும். ஆவியானவருடைய கண்கள் எத்தியோப்பியாவில் இருந்து எருசலேமுக்கு வந்திருந்த கந்தாகே மந்திரியை பார்த்துட்டு தேவனுடைய பிள்ளையே உடனே துரிதமா பிலிப்புவை நோக்கி, நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்றார். இந்த பிலிப்பு சுவிசேஷத்தை அறிவித்து ஞானஸ்தானம் கொடுத்து முடித்ததுமே பிலிப்புவை ஆவியானவர் வேறு ஒரு ஊழியத்திற்கு எடுத்து சென்றுட்டார். அந்தியோகியா சபையார் சுவிசேஷ வேலைக்காக ஜெபித்து கொண்டிருந்த பொழுது ஆவியானவர் இறங்கி வந்தார். பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்திற்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்றார். தேவ பிள்ளையே, உங்கள் ஜெபங்களுக்கு உடனுக்குடனவே பதில் தர ஆவியானவர் ஆவல் உள்ளவராயிருக்கிறார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது, இருள் இருந்தது, ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருளுமாயிருந்த அந்த பூமியை அவர் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தினார். வெறுமையாயிருந்ததை ஆண்டவர் முழுமையாக்கினார். ஒழுங்கின்மையாயிருந்ததை ஆண்டவர் ஒழுங்குபடுத்தினார். இருளாயிருந்ததை ஆண்டவர் வெளிச்சமாக்கினார். அதே ஆவியானவர் இந்த நாளில் உன் வாழ்க்கையில் இருக்கிற ஒழுங்கின்மையாயிருக்கிற எந்த காரியங்கள் ஆனாலும் தேவ பிள்ளையே சாபமாய், வேதனையாய், உபத்திரவமாய், போராட்டமாய், தேவனுடைய பிள்ளையே கசப்பாய், எத்தனை காரியங்கள் ஒழுங்கின்மையாக இருந்தாலும், வெறுமையான வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருந்தாலும், வாழ்க்கை முழுவதும் இருளை போல மாறி இருந்தாலும் இந்த ஒழுங்கின்மையை ஆண்டவர் ஒழுங்குபடுத்துவார். ஆவியானவர் இருக்கிறார், அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். நீங்க சோர்ந்து போகாதீங்க. வெறுமையாய் இருக்கிற உன்னுடைய எல்லா காரியங்களை புல்லுள்ள இடங்களாய், அமர்ந்த தண்ணீர் அண்டையாய் கர்த்தர் மாற்றுவார். பகலிலே சூரியனுடைய வெளிச்சமோ, இரவிலே சந்திரனுடைய வெளிச்சமோ உங்களுக்கு வெளிச்சமா இருக்க போகிறது கிடையாது. கர்த்தரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமா இருக்க போகிறார். உங்க துக்க நாட்கள் முடிந்து போகும். ஏன் ஆவியானவர் உங்களோடு கூட இருந்து நடத்த வல்லமையுடைய தேவனாயிருக்கிறார். தெய்வ பிள்ளையே, ஆவியானவர் ஒரு புறாவை போல உங்கள் மேல் அவர் வந்து இறங்குவார். பரிசுத்த ஆவியானவருக்கு உங்களை ஒப்பு கொடுங்க, அர்ப்பணிங்க. அவர் உங்களை நடத்துவார். எல்லாவற்றையும் ஆண்டவர் செம்மையாய் நடத்தி தருவார். ஆசீர்வாதமாய் நடத்தி தருவார்.
இருளெல்லாம் வெளிச்சமாய் மாறும். இன்னைக்கு மன போராட்டத்தோடு இருக்கிற உன் போராட்டங்களை எல்லாம் கர்த்தருடைய ஆவியானவர் மாற்றி போடுவார். உங்கள் பட்சத்தில் கர்த்தர் இருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க. மே காட் bless you all.